திசை சொல்னா என்னன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டுக்கு அப்பால் உள்ள பிற பகுதியிலிருந்து பேசப்படும் மொழிகளிலிருந்து வந்து தமிழ் மொழியில் கலந்து வரும் சொற்கள் தான் திசை சொற்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இது என்னென்னா, பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இப்போ இருக்கிற எழுத்து தான் திசை சொற்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழை சேர்ந்த எல்லா எழுத்துக்களுமே திசை சொல் அப்படி கீழே தான் வரும். சரிங்களா? பாருங்கள், கெட்டி அப்படின்றது இது தெலுங்கு சொல். இதுக்கு தமிழ் அர்த்தம் உறுதி. தெம்பு அப்படின்றது தெலுங்கு. தமிழில் ஊக்கம்னு அர்த்தம். பண்டிகை அப்படின்றது தெலுங்கு மொழி சொல். தமிழில் விழான்னு அர்த்தம். வாடகை அப்படின்றது தெலுங்கு மொழி சொல். தமிழ் குடிக்கூலி அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? திசை சொல்ல இந்த எச்சரிக்கை அப்படின்றது தெலுங்கு சொல். ஆனால் தமிழில் முன்னறிவிப்பு அந்த மாதிரி வரும். அசல் அப்படின்றது உருது சொல். அனாமத்து அப்படின்றது உருது சொல். இன்னாம் அப்படின்றது உருது சொல் தான். இலகா அப்படின்றது உருது சொல் தான். சலாம் அப்படின்றது உருது சொல் தான். இந்த மாதிரி இது ஃபுல்லாக அதை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே திசை சொற்கள் சொல்லுவாங்க. நன்னூலில் கூட இது ஒரு பாட்டு இருக்குது. செந்தமிழ் நிலம் சேர் பன்னிரு நிலத்தினும் 9 நிலை தமிழொலி நிலத்தினும் தம் குறிப்பெனவே திசை சொல் என்ப அப்படின்னு சொல்லி நன்னூலில் பாட்டு இருக்குது. இது பார்த்துக்கோங்க. அது